ஈஸ்வரி, வெளிய வா ஈஸ்வரி. என்னங்க, என்னாச்சு? ஏன் நீங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என்னாச்சுங்க? சங்கவி, என்னம்மா ஆச்சு? ஏன் நீ அழுதுட்டே இருக்க? என்னங்க, என்னதான் ஆச்சு? சங்கவி ஒரு பையனை லவ் பண்றான். அவங்க 2 பேரும் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. என்னடி வளர்த்தி வச்சிருக்க? இதுதான் உன்னோட வளர்ப்பா? அம்மா, சங்கவி வாய மூடு. என்கிட்ட நீ எந்த எக்ஸ்பிளனேஷனும் தர வேண்டாம். அப்பா, சாரிப்பா, ப்ளீஸ்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நான் அந்த தப்ப என்னைக்குமே பண்ண மாட்டேன்ப்பா. அப்பா ப்ளீஸ், என்கிட்ட பேச மட்டும் இருக்காதீங்கப்பா. இந்த அடி வேணா அடிச்சுக்கோங்க, ஆனா பேச மட்டும் இருந்துடாதீங்கப்பா. எனக்கு நீங்க தப்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா ப்ளீஸ்ப்பா. இங்க பாரு சங்கவி, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சு, நான் இன்னைக்குமே உங்க கூட பேச மாட்டேன். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வரேன். இத பத்தி நான் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். பிரின்சிபல் கிட்ட பேசி அவனுக்கு டிசி கொடுக்க சொல்றேன். இந்த ஸ்கூல்ல நீ இருக்கணும், இல்லைன்னா அவன் இருக்கணும். நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம். நான் போய் பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ போ. இப்போ நீ ரூமுக்கு போ சங்கவி. சரிங்கப்பா. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவ தப்பு பண்ணிருக்கா. 2 அரை விடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு ஈஸ்வரி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அவ என்னோட பொண்ணு. எனக்கு தெரியும் படிக்கணுமா இல்ல வேண்டாமான்னு. நீ ஒன்னும் சொல்லாத. இந்த ஏஜ்ல எல்லாமே அப்படிதான் வரும். அதுக்கு நாம் ஒன்னும் பண்ண முடியாது. சங்கவி கிட்ட கொஞ்சம் கோவமா பேசாத. என்னங்க, புள்ளிக்கு முழு சப்போர்ட் பண்றது இவர்தான். தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கணும். 4 அரை விடாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? புள்ள மேல ரொம்ப பாசம் வச்சுட்டாரு. அதனாலதான் அடிக்கவே தோண மாட்டேது. என்னமோ பண்ணி தொலையட்டும். கார்த்திக், என்ன மன்னிச்சிரு கார்த்திக். எனக்கு வேற வழி எதுவும் தெரியல. எங்க அப்பா இருந்தாரு கார்த்திக், அதனாலதான் நான் அந்த மாதிரி பேசுறேன் கார்த்திக். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கார்த்திக். ஐம் சாரி கார்த்திக். அக்கா மாலினி, சொல்லுடி, உனக்கு ஹாப்பி தானக்கா? ஆமாடி, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்க்கா. அதுதான்க்கா எங்களுக்கு வேணும். ஆமா, கார்த்திகேங்க? தெரியலக்கா, நான் அண்ணனை பார்க்கவே இல்லை. ஏனே தெரியலக்கா, அண்ணன் ரொம்ப சோகமாவே இருக்கான். என்னதான் அண்ணனுக்கு ஆச்சு? இருடி, ஃபங்க்ஷன் முடியட்டும், நான் கேட்குறேன். சரிங்கக்கா. மண்டவளை பாத்தியாக்கா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு? ஆமாடி, ரொம்ப சூப்பரா இருக்கு. காலேஜ் கரஸ்பாண்டோட பையன் கல்யாணம், அப்ப எப்படி சும்மாவா பண்ணுவாங்க? எவ்வளவு கிராண்டா பண்ணிருக்காங்கன்னு பாரு. ஆமாக்கா, ரொம்ப கிராண்டா பண்ணிருக்காங்க. கல்யாணம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுவும் கிராண்டா தாண்டி பண்ணுவாங்க. அக்கா, சாண்டி நீ கூப்பிட்ட? நான் ஒன்னும் உன்னை கூப்பிடல. அங்க பாரு யார் வந்திருக்கான்னு. பிரீத்தி, பிருந்தா. ஆடி பிரீத்தி, வா. பிருந்தா, இந்த ட்ரெஸ் நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூடி பிரீத்தி. மாலினி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சரி வாங்கக்கா, உள்ள போலாம். வரேம்மா. சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயர். வணக்கம் ஐயர். வணக்கம் ஐயர். எல்லாருக்கும் வணக்கம். பொண்ணு மாப்பிளையும் வணக்கம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். மாப்பிள்ளையோட அம்மா அப்பா பேர் என்ன? ராஜசேகர், புவனேஸ்வரி. பொண்ணோட அம்மா அப்பா பேரு? கதிர், சாரதா. எங்களுக்கு அப்பா இல்ல, அப்பா இறந்துட்டாரு. சரிம்மா. பொண்ணு மாப்பிள்ளைக்கும் சம்மதமா? சம்மதம் ஐயர். சம்மதம் ஐயர். சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் சம்மதமா? சம்மதம் ஐயர். 2 பேரும் தட்டை மாத்திக்கோங்க. நிச்சயதார்த்த ஓலைய வாசிக்க போறேன். சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மணமகன் தேவ், மணமகள் பிருந்தா, மணமகனின் தந்தை ராஜசேகர் மற்றும் புவனேஸ்வரி, மணமகளின் தந்தை கதிர், சாரதா. இவர்களின் சம்மதத்துடன் நிச்சயதார்த்த ஓலை வாசிக்கப்பட்டது. வருகின்ற ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி தேவ் பிருந்தாவின் திருமண நாள். பெரியோர்களால் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது. அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு மணமகள் மணமக்களை வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். அப்புறம் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நிச்சயதார்த்த வாழ்த்துக்கள் தேவ், பிருந்தா. நன்றி ஐயர். நன்றி ஐயர். அப்போ நான் வரேன். சரிங்க ஐயர். பிருந்தா, will you marry me? Yes. I love you பிருந்தா. I love you தேவ். அக்கா மாமா கங்க்ராச்சுலேஷன். Thank you மாலினி. Thank you மாலினி. அக்கா மாமா கங்க்ராச்சுலேஷன். Thank you டா கார்த்திக். Thank you கார்த்திக். எப்படியோ சம்மதி நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. அடுத்தது கல்யாணம் தான். ஆமா சம்மந்தி, அது நல்லபடியா நடக்கணும். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க சம்மந்தி. கண்டிப்பா நல்லபடியா தான் நடக்கும். டேய் போதும்டா, எந்திரி. சரிங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க சார். சொல்லுங்க சார். மேம், நான் தான் சங்கவியோட அப்பா. சங்கவி? 11th சங்கவியா? ஆமா மேம், 11th சங்கவியோட அப்பா தான் நான். சொல்லுங்க சார், எதுக்காக வந்திருக்கீங்க?
11th கார்த்திக் தெரியுமா மேம்? கார்த்திக் தெரியும். சொல்லுங்க சார். கார்த்திக் வந்து என்னோட பொண்ணை லவ் பண்றான் மேம். என்ன சொல்றீங்க? ஆமா மேம். கார்த்திக் அப்படிப்பட்ட பையன் இல்லையே. ரொம்ப டிசிப்ளினான ஒபீடியன்ட் பையன். நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க? இல்ல மேம், அதுதான் உண்மை. இங்க பாருங்க மேம், சங்கவி இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னா நீங்க கார்த்திக்கு டிசி கொடுக்கணும். இல்லனா நான் சங்கவியை வேற ஸ்கூல் மாத்துறேன் மேம். வேண்டாம் சார், சங்கவி இங்கே இருக்கட்டும். இந்த பிரச்சனைக்கு நான் முடிவு சொல்றேன். நான் கார்த்திக் இன்னைக்கு டிசி கொடுத்துறேன். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஓகே மேம். ஹலோ, கார்த்திகோட அம்மா சாரதாவா? நாங்க ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுறோம். மேம். கார்த்திக் அம்மா எங்கடா? மேம், எங்க அக்காக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் மேம். அதனால அம்மா ரொம்ப பிஸியா இருக்காங்க மேம். இங்க பாரு கார்த்திக், நான் உனக்கு டிசி கொடுக்கறேன். டிசியா? ஏன் மேம்? என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? சங்கவி நீ லவ் பண்றியாமா? நீ ஒரு நல்ல பையனை நினைச்சேன். ஆனா நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல கார்த்திக். சங்கவியோட அப்பா வந்து கம்பேர் பண்ணிட்டு போறாரு. இந்த ஸ்கூல்ல யார் ஒருத்தர் மட்டும் தான் படிக்க முடியும். இதனால சங்கவி இந்த ஸ்கூல்ல படிப்பா. நீ வேற ஸ்கூல் பாத்துக்கோ கார்த்திக். போன அம்மா கிட்ட கூட நான் பேசணும். மேம் ப்ளீஸ் மேம், தயவு செய்து அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க மேம். ப்ளீஸ் மேம், எனக்காக. சரி கார்த்திக், நான் உங்க அம்மாட்ட சொல்லல. இனிமே நீ ஸ்கூலுக்கு வராத. சரிங்க மேம்.